எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, கென்டா மகனால் ஒரு பிரச்சனை வருது. கென்டா மகன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு உட்பீஸ் இருக்கும். அந்த உட்பீஸ்க்குள்ளே கரெக்டாக அந்த பால் எடுத்து போடணும். இந்த கேம் பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பேர் தான் தெரிஞ்சிருக்காது. இந்த கென்டா மகனால் ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்க்க தான் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் கென்டா மகன் விளாண்டுருக்காங்க. கென்டா மகன்னா இப்போ ஒரு இதுதான் அந்த கேம், உட்பீஸ்க்குள்ளே பாலை போடணும். அந்த கேம் விளாண்டுருக்கையில் ஒரு பையன் மட்டும் அந்த பக்கத்தில் இருந்த தாத்தா கிட்ட, தாத்தா கென்டா மகன் கதை சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாத்தாவை பார்க்க ஹேரி மாதிரி இருக்கார். சரின்னு சொல்லிட்டு கென்டா மகன் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென்டா மகன் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் ஒரு ஊரில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய கென்டா மகன் இருக்கு. அந்த பெரிய கென்டா மகனுக்கு சின்ன பசங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த சின்ன பசங்களும் ஜாலியாக கென்டா மகன் விளாண்டுட்டு இருப்பாங்க. எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கசாமா சின்சான் மசாவ் அவங்களாம் தான். நம்ம பெரிய கென்டா மகனுக்கு சின்ன பசங்கன்னா கொல்ல பிரியும், ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த காலங்கள் போக போக என்ன ஆகி போச்சுன்னா, யாருமே அந்த கென்டா மகன்லாம் வளரதில்ல. வீடியோ கேம் தான் மும்மரமாக விளாண்டுருக்காங்க. இதனால் நம்ம கென்டா மகனை சுத்தமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க, வீடியோ கேமிலேயே மூழ்கிடுறாங்க. அதனால் நம்ம கென்டா மகனுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த கோபம் அப்படியே கடுப்பாக மாறிடுது, வெறுப்பாக மாறிடுது. இதனால் ஒரு நாள் கடுப்பு தாங்க முடியாமல் மண்டையில் இருந்த அந்த பாலை உருவி கயிறெல்லாம் அத்துக்கிட்டு வேகமாக ரொம்ப கடுப்பாகி ஊரெல்லாம் அழிக்க ஓடிடுறா கென்டா மகன். கென்டா மகனோட கோபத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. ஆனால் அந்த நம்ம கென்டா மகன் அவனோட பாலை வச்சு ஊரையே அழிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படியே ஊரையே தும்சமாக்கிக்கிட்டு இருக்கான். கென்டா மகன் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணறையில் எல்லாம் தலை தெறிக்க ஓடிடுறாங்க. நம்ம கென்டா மகன் அளவில் பெருசாக இருக்கனாலேயே லைட்டாக தொட்டால் கூட எல்லாமே உடஞ்சிருது. நம்ம சின்சானவனோட ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. காட்டுக்குள்ளே ஒரு இடத்த பார்த்து ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. அது என்னடுன்னு பார்த்தா ஒரு மரம் தான், ரொம்பவே தங்கம் மாதிரி ஜொலிக்குது அந்த மரம். அந்த மரத்துக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஏஞ்சல் மாதிரி வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேனி தான். இந்த கதையில் நம்ம நேனி தான் ஒரு ஏஞ்சல். நம்ம தலைவர் சின்சான் நேனியை பார்த்துட்டு ஐயோ பேயின்னு கத்திடுறான். நான் ஒன்றும் பேய் கிடையாது, நான் ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சந்தோஷப்படுறா. இந்த கென்டா மகன் கோவத்தை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த கென்டா ராஜா தான் முடியும். அந்த கென்டா ராஜா யாருன்னு தேர்ந்தெடுக்க தான் என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கென்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கென்டாவை எடுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. இந்த கென்டாவை யார் கரெக்டாக தூக்கி போட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களில் ஒருத்தர் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து மசாவை தள்ளி விட்டுறாங்க. மசாவை போய் ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு. நம்ம மசாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. சரி சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கென்டாவை எடுத்து ஒரு சுற்றி பார்க்குறான். நம்ம மசாவை விளையாட்டுத்தனமாக தான் பண்ணியிருப்போம் போல், ஆனால் அது கரெக்டாக வந்து சர்வேரிச்சு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. நம்ம மசாவை பையனாக அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு. நம்ம மசாவியே நீங்கள் தான் அந்த ராஜா, நீங்கள் தான் உங்களுக்கு தான் அந்த பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனியும் அவள் உசுப்பேற்றி விட ஆரம்பிக்கிறா. நம்ம மசாவும் இப்போ நான் தான் அந்த கென்டா மகனை போய் அழிக்கணுமா, எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லல. அதுக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும், நம்மளால் என்ன வேணால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனியும் சொல்கிறோம். இந்த சைடு நம்ம கென்டா மகனை தான் காட்டுறாங்க. அந்த ஊரையே சர்வநாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம கென்டா மகன். அவர் கோபத்தால் ஊரையே ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்கு. நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. எங்ககிட்ட மசாவும் இருக்கான்ப்பா, யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் ரொம்பவே டைலாக் விட்றான். இதை கேட்டேன்னா மசாவோ என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். பதிலுக்குள்ளே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கென்டா மகனை தூக்கி விளாசி போட்டு பார்க்குறான், சுத்தமாக உழுவலை. சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணான்ட்டா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறான், அப்பயும் முடியல. அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அந்த நேரத்தில் வந்துடுறான். என்னப்பா பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சானு கசமாவும் மசாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. மசாவும் சொல்கிறான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லல. அந்த நேரத்தில் தான் நம்ம நேனி ஏஞ்சல் வந்துடுறாங்க. மசா நீ பயப்படாத, எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் கென்டா மகன் அந்த பால் எடுத்து நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்தோன்னே நம்ம போச்சானில் அவனோட மூக்கு செலி பவர் வச்சு அந்த பால் அப்படியே தடுத்துடுறான். இதை பார்த்தோன்னே நேனியை நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பண்ணு நேனி அப்படின்னு என்ன ஹெல்ப்னு பார்த்தா அவர் பெரிய ஒரு ரேபிட்டாக மாறிடுறா. ரேபிட்டாக மாறி கென்டா மகனை அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. இதனால் நம்ம கென்டா மகன் பின்னாடி இருக்கிறதுக்கும் அந்த பாலுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, கயிறு, அந்த கயிறு கனெக்ஷனை கசமாக வச்சு கட்டி விட்டுறாங்க. திரும்ப அந்த கென்டா மகன் எந்திரிச்சு ஊரெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. சரி மசாவை போய் அந்த கென்டா மகன் அலி அப்படின்னு சொல்லல. மசாவுக்கு ரொம்பவே பீதி தள்ளுது. என்னாலாம் முடியாதுப்பா, நான் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை ரொம்பவே அழுகுறான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. நீ டம்மி பீஸெல்லாம் இல்லைப்பா, நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. நம்மளே இப்படி நம்புறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மசாவும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக ட்ரை பண்ணுறான். ஆனால் அது கடைசியில் கரெக்டாகவே உழுவலை. இதனால் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறான் நம்ம மசாவ். நம்ம சின்சானும் ஒருவேளை உண்மையாலுமே
எப்பயுமே டம்மி பீஸாக தான் இருப்பான் போலப்பா அப்படின்னு சொல்லி அவனும் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம கென்டா மகன் வந்து நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே துரத்திட்டா இருக்கு. நம்ம எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க தலைதெறிக்க. ஆனால் நம்ம மசாவை மட்டும் கீழே தப்பி உழுந்துடுறான். உழுவுற கேப்பில் என்ன ஆகுதுன்னா அந்த கென்டா மகனை தூக்கி போட்டுடுறான். தூக்கி போடுற கேப்பில் நம்ம சின்சான் அதை கேட்ச் பிடிச்சிடறான். கரெக்டாக அந்த பாலும் கீழே கனெக்ட் ஆகிடுது. இதனால் நம்ம சின்சானுக்கு அந்த ஹீரோ பவர்லாம் கிடைக்குது. நம்ம சின்சான் கிட்டத்தட்ட 2-3 மடங்காக பெருசாகிடுறான். கெட்ட மகன் ஏன் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ மாதிரி பண்ணுறான். சின்சான் பெருசாகிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சான்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இதனால் நம்ம சின்சானுக்கும் கென்டா மகனுக்கு தான் சண்டை. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அவன் கையில் இருந்த அந்த பால் எடுத்து கென்டா மகன் பாலில் அவர் அப்போடு போடுறான். நம்ம கென்டா மகன் சின்சானை ஒரு அடி அடித்து சின்சானை கீழே தள்ளி அவனை எட்டி உதைக்கலான்னு வருது. ஆனால் அந்த எட்டி உதைக்கிற கேப்பில் அந்த சின்சான் போட்ட பால் கரெக்டாக கென்டா மகன் மண்டையிலேயே சொருவிடுது. மண்டையில் சொருவினால என்ன ஆகிடுச்சுன்னா கோவமாக இருந்த கென்டா மகன் அப்படியே குழந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால நம்ம சின்சான் நூடுலையில் உசுறு பிழைக்கிறான். இதனால் நம்ம கென்டா மகன் நல்லானால நம்ம சின்சான்ட்டு இருந்த அந்த பவரும் போயிடுச்சு. என்னப்பா பவரை பிடிங்கிட்டீங்கன்னு நம்ம சின்சான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேல எல்லாரும் அப்படியே நம்ம நேனியும் மறைஞ்சிடுறான் கென்டா மகன் நல்லானால. இதனால் திரும்ப அந்த ஊரில் அமைதி நிலவுது. எல்லோரும் கென்டா மகன் நல்லாடுறாங்க. நம்ம கென்டா மகனும் குழந்தைங்க மேலே ரொம்பவே அன்பாக இருக்கா. அவளை தாண்டா கதை பேராண்டிகளா அப்படின்னு நம்ம தாத்தா இந்த கதையை சொல்லி முடியல. அப்போ இதனால தான் கென்டா மகன் ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லல. ஆமாம், இந்த கதை கேட்டேன்னு தான் இன்னும் ஊர் ஃபுல்லாக நம்ம கென்டா மகன் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சாயந்தரம் 4:20 கரெக்டாக வந்துடும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கட்டா. டாட்டா பை பை கைஸ்.